ஹாய் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ. லாஸ்ட் வீடியோவில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ பார்த்தோம். இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், an attempt is made by management to integrate the goals of an organization and individuals. This will lead to effective management. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸும் இண்டிவிஜுவலோட அப்ஜெக்டிவ்ஸும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு எஃபெக்டிவான மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும். இப்போ இதில் இண்டிவிஜுவலோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா சப்பார்டினேட்டோட அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் பாயிண்ட், எம்பிஓ ட்ரைஸ் டு கம்பைன் two long-run goals of organization with short-run goals. MBOல இந்த லாங் ரன் கோல்ஸையும் ஷார்ட் ரன் கோல்ஸையும் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுவாங்க. அதுதான் அதோட ஃபியூச்சர்ஸ். தேர்ட் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ். இப்போது மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணாலும் அவங்க என்ன செய்வாங்க, அதோட கோல்ஸ் சொசைட்டிக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிற மாதிரி தான் அவங்க செட் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், எம்பிஓஸ் எம்பசிஸ் இஸ் நாட் ஒன்லி ஆன் கோல்ஸ் பட் ஆல்சோ ஆன் எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். எம்பிஓவில் அந்த கோலுக்காகவே அவங்க அந்த கோலுக்காகவே ஓடக்கூடாது. அப்படி போனால் அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு அந்த ஃபியூச்சர்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க என்னாச்சும் ஒரு விஷயம்னா, இப்போ அவங்க ஒரு கோலை எர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எம்பிஓட ஃபியூச்சர். Fifth point, it pays constant attention to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experience. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு கோல் வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 11th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு காலேஜ், இந்த மாதிரி ஒன்று என்ன செய்யும், இது ஒரு நிரந்தரமான கோலு கிடையாது. இப்போ அது மாதிரி தான் ஆர்கனைசேஷன் கோலும் சீசனுக்கு சீசன் அதுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் ஆகுமே தவிர அதுவும் ஒரு நிரந்தரமான கோலுங்கிறது கிடையாது. சிக்ஸ்த் பாயிண்ட், இட் இன்க்ரீசஸ் த ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ். இப்போ எல்லா லெவல்ஸ்லேயும் ஆர்கனைசேஷன் கோலை அச்சீவ் பண்ணுற கேப்பபிளை பார்ப்பாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அதை எல்லா லெவலில், ஏன்னா ஆர்கனைசேஷன் லெவல் இப்போ ஒரு கோலை அச்சீவ் பண்ணிடுறதுக்கு அதுக்கு கேப்பபிளாக இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறது, செட் பண்ணுறது. அதே நேரத்தில் அவங்க கேப்பபிளாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ செவன்த் பாயிண்ட், a high degree of motivation and satisfaction is available to employees through MBO. இப்போ மோட்டிவேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நியூ எம்ப்ளாயீஸ்லாம் உள்ளே வந்தாலே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு ஹை மோட்டிவ் பண்ணணும். அதே டைமில் அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆவாங்க. இப்போ நியூவாக வர எம்ப்ளாயிக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதே டயத்தில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி சேல்ரி இன்க்ரிமெண்ட், ரெமுனரேஷன், அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, பூஸ்டப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் செஞ்சால் அவங்க அந்த மாதிரி விஷயங்களாக தான் அந்த எம்பிஓவில் அந்த ஃபியூச்சர்ஸாக செட் பண்ணியிருக்காங்க. Next, 8th point, recognize the participation of employees in goal setting process. MBOலது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த 8th பாயிண்ட்டை தான் MBOவில் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சராக வச்சுருக்காங்க. எப்படின்னா எல்லா எம்ப்ளாயீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களான்னு ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, எந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, எந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே கவனிக்கிறது ஒரு ஃபியூச்சர். 9th பாயிண்ட்,
aims at replacing the exercise of authority with consultation. ஒரு அத்தாரிட்டி கொடுக்குற பர்சனால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பற்றி எம்பிஓவில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. 10th encourages a climate of trust, goodwill and a will to perform. இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணால் ஒரு ட்ரஸ்ட்டோடு இருக்கணும், நான் அந்த இடத்த நம்பணும், அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு வெல் பர்ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்யூ.